ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சைக்கு தான் வந்திருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துருக்கோம். எங்கள் அப்பா கூட நாங்கள் வெக்கேஷனுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பெரிய நந்தி இருக்குதான். வாங்க நம்ம இப்போ தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி பார்த்துடலாம் வாங்க. நானும் அம்மாவும் சாமிக்கு பூ கொடுக்கறதுக்காக நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் பூவை. இதான் ஃபஸ்ட்டு கோபுரம், தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம். இது என்ட்ரன்ஸில் இதான் ஃபர்ஸ்ட்டு கோபுரம். இப்போ நம்ம உள்ளே நடந்து போய் ஸ்டார்ட் பண்ணலாமா? நாம் மெதுவாக நடந்து போனோம். நம்ம எதுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும்? நம்ம மெதுவாக போகிறோம், எல்லாரும் போகிறாங்க. ஸோ நம்மளும் மெதுவாக போயிட்டுருப்போம். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வெளில வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம செகண்டு கோபுரத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இது பெரிய கோபுரம், அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. ரொம்ப டிசைனாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு சைட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சைட்லேயே போனீங்கன்னா இந்த கோயிலோட ஃபுல் மேப் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில். இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பயணத்தை நம்ம தொடருவோம். நம்ம அதுக்கப்புறம் தேர்டு கோபுரத்தை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க நடக்கிறதுக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்குறாங்க. அந்த கடையில் நெய், பூ, பழம் எல்லாம் சாமி கொடுக்குறாங்க வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அகெயின் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம போயிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதான் தஞ்சை பெரிய கோயிலோட பெரிய கோபுரம். நம்ம இந்த கோபுரத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். இதான் தஞ்சை பெரிய கோயிலோட தேர்டு கோபுரம். அந்த 2 கோபுரத்தை விட இந்த கோபுரம் ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்த்துக்கோங்க. பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லும் செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் அந்த பிளான்ட்ஸு, ட்ரீ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்க முடியல. அந்த வீல் சேரில் வச்சு நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் தள்ளிட்டு போகலாம். இந்த சைடில் ஒரு குட்டி ட்ரீ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த நேச்சர் கவராக இருக்கனால செம்மையாக இருக்குது. இங்கே நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகிற பிளேஸு. ப்ளஸ் இங்கே நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம என்ன வாங்கலான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் போயிட்டு வராங்க. இங்கே அவங்க கையாலேயே மேட் பண்ண திங்ஸாக இங்கே வைக்கிறாங்க தஞ்சை பெரிய கோயிலில். இது நல்ல அழகாக ஷோகேஸில் வைக்கிற பொம்மை. இதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பை பார்க்க போகிறோம். இந்த பை தஞ்சை பெரிய கோயிலோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண பை. இதுவும் அவங்க கையால் தான் செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாராவது தஞ்சாவூருக்கு வந்துக்கிட்டு தலையாட்டி பொம்மை வாங்காமல் போவாங்களா? அதே மாதிரி தான் நானும். ஸோ நான் தலையாட்டி பொம்மை பார்த்தோன்னா நான் தலையாட்டி பொம்மை கடைக்குள்ளே போயிட்டேன். எல்லாமே பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் கையை வச்சு அசைக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. ஒன்று எல்லோ, பிங்க், ப்ளூ. இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? கையால் எப்படி இதை செஞ்சாங்கன்னு எனக்கு நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க. எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருந்து. ப்ளஸ் நிறைய உட்டை வச்சு மேக் பண்ண நிறைய திங்ஸ் இருந்தது விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் இது தான் மெயின் கோபுரம். இங்கே நிறைய சாமிலாம் இருந்தது. அந்த பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. நாங்கள் போனது வெக்கேஷன் டைம்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக இருந்தது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலியாட்டு கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு வந்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம நந்தி பார்க்க போகிறோம். இந்த நந்தி தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்கள்கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க ஒரு பெரிய நந்தி கோயிலுக்குள்ளே இருக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பவே இல்லை. இவ்வளோ பெரிய நந்திலாம் எதுக்கு கோயிலுக்குள்ளே வைக்க போகிறாங்கன்னா நான் பார்த்த உடனே எனக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய நந்தி சிலை இருக்குன்னு. நான் ஜூம் பண்ணி காணுக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும்